சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலை காணலாம். முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதில் ஐயா நம்முடைய குலசாமி குலதெய்வம், ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, அந்த வழிகாட்டுதல் சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை இனி இவ்வளவு காலமாக யாரும் ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம், நம்முடைய காலம் அது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் பலப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாநாடு நடத்தணும். உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடு வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவங்க மனசுல இந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு போய் இந்த கார்டை கொடுத்து, வாடா தம்பி, வா தங்கச்சி, வாங்க இந்த கார்டு உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா வந்து சேருவாங்க. ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு போய் சூடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் என்ன செய்யணும் உங்க வேலை திட்டம். அதை நான் திருப்பி சொல்ல போறது கிடையாது. 3 திட்டங்கள், 3 in 1. நீங்க செய்ய வேண்டியது 3 in 1. 3 திட்டங்கள். ஒன்று புதிய உறுப்பினர் அட்டை, அது புதுப்பித்தல், ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டாவது கிளை நிர்வாகிகளை எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் புதுசா நீங்க நியமனம் பண்ணணும். 25 பேர் இருக்காங்க ஒரு கிளையில், 25 பேர். அதுல ஃபார்ம் கொடுத்திருக்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், செயலாளர், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், எல்லாமே இருக்கு. 25 பேர். அந்த பட்டியலையும் நீங்க கொடுக்கணும். ஆமா, இது கிளை 25 பேர். இதுல இந்த பட்டியல், அதுலயும் நீங்க ஒரு முறை போறீங்க, அந்த பட்டியலில் உறுப்பினர் அட்டை, கிளை நிர்வாகிகள் பிளஸ் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள், அதாவது 10 பேர். அதுல யார் 10 பேர்னா, இதுல கிளை நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை தலைவர், செயலர், அவங்க முதல் 2 பேரா இருக்கணும். மீதி 8 பேர் அங்க இருக்கிற பணியாற்றி உண்மையான ரொம்ப காலமா இருக்கிறவங்க, அவங்கள 10 பேர். ஆக இந்த 10 பேர் பூத்துல, 25 பேர் கிளையில. புதிய கார்டு, புதிய உறுப்பினர்கள் 16 வயதிலிருந்து நீங்க கொடுக்கலாம். செல்வகுமார் 15 கூட சொல்றாரு. ஏன்னா 2029 தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்த வருஷம் தேர்தல் வருது. குறிப்பா பொதுவா 17 வயதில் உள்ளவர்கள் நீங்க சேர்க்கலாம். நீங்க உறுப்பினர்களா சேர்த்து நிச்சயமாக அதை இந்த வேலை அடுத்த ஒரு 3 வாரங்களில் முடிக்கணும். முடியுமா? உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன், இந்த கையில கையெழுத்து போடுறது, இந்த கையில கையெழுத்து போடுறதுல வேண்டான்னு, அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு. கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள், நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினதே 65,000 தான். ஆனால் 1.5 லட்சம் உறுப்பினர்கள். அதில் என் ஃபோன் நம்பர் கொடுத்தான். ஃபோன் பண்ணால் பீகாரில் ஃபோன் எடுக்குது. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு குறைவா இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும். எனக்கு அதில் எனக்கு எண்ணிக்கை, நான் தான் முதலிடம், அந்த போட்டிலாம் வேண்டாம். இதில் நான் காமிக்க வேண்டாம். யார் அதிகமாக சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோதிரம் போடுவேன், செயின் போடுவேன், அதெல்லாம் போட மாட்டேன். உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால உங்க மனசாட்சிட்டு நான் விட்டுறேன். நான் இதுல போட்டி கிடையாது. அதனால ஆனாலும் நீங்க, அது நம்ம கட்சி, இதுதான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களே உங்க போட்டி போட்டு நீங்க பிரிச்சுக்குங்க. இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்கிறீங்க, பொறுப்பாளர்லாம், இந்த பொறுப்பை எல்லார்ட்டையும் கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்ல நான் தான் எல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் கிடையாது.
எல்லாம் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகி எல்லாத்துக்கும் இனி இந்த ஒன்றியத்தை பார்த்துக்கோ, நீ இந்த நகரத்தை பார்த்துக்கோ. அந்த ஒன்றியத்தில் நீ மொத்தம் 25 கிராமம் இந்த ஒன்றியத்தில் இருந்தா நீ 5 கிராமத்தை நீ பார்த்துக்கோ, இன்னொரு 5 கிராமம் இப்படி பிரிச்சு பண்ணீங்கன்னா 3 மாதத்துல 3 வாரங்கள்ல இது செய்ய முடியும். அவசியமானது இது. இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா அந்த வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒன்று நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இது அடுத்தது நான் சொல்ல போறேன். எப்போ என்னைக்கு எங்க எப்படி வர போறோம் எல்லாமே சொல்ல போறோம். அதில் அடுத்து வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்க தான் கட்சி. கட்சி இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. நீங்க தான் கட்சி. இந்த மாநாடு கூட சொன்னாங்க, மாநாடு இப்ப பொருளாளர் சொன்னாங்க வெற்றிகரமா நடத்திட்டாரு அன்புமணின்னு. நான் நடத்தல இந்த மாநாடு, நீங்க தான் நடத்துனீங்க. பேர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களை வழி நடத்தணும். களத்தில் நீங்க தான் இருந்தீங்க, நீங்க தான் நடத்துனீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நிதியும் நீங்க தான் கொடுத்தீங்க, வாகனங்களும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க, அந்த சாப்பாடும் நீங்க தான் செஞ்சு எடுத்து வந்தீங்க, அந்த மக்களும் நீங்க இளைஞர்கள் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தான் உண்மையான ஹீரோ, நீங்க தான். அதனால அந்த அங்கீகாரம் நிச்சயமா எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவேன். இது நம்ம ஒரு டீம் ஒர்க், நம்ம எல்லாம் ஒரே டீம். இதுல நான் நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எள்ளலும் என்னால நினைக்க மாட்டேன், நினைக்கவும் முடியாது. நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். You are not my subordinate, you are my colleagues. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமமா சேர்ந்து அணுகணும். அதனால அந்த நினைச்சு பாருங்க, 45 நாள் குறைவான நாள் எனக்கு கிடைச்சது இந்த மாநாடு நடத்துவதற்கு. இன்னும் அதிகமான நாள் கிடைச்சு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், பிரம்மாண்டமா இன்னும் பண்ணியிருக்கலாம். திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் நான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நெரிசல் இருந்தது, வர முடியல. 3ல் 1 பங்கு நம்முடைய சொந்தங்கள் உள்ள வர முடியல. எப்போ 1 மணிக்கு தான் வந்தாங்க, திடலுக்கு வந்தாங்க. ராத்திரில நிறைய பேர் வர முடியல. அதனால என்ன சொன்னாங்க, நிறைய பெண்கள் பஸ்ஸில், ஐயா நாங்கள் 7 மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்து வர முடியல, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த திடலுக்கு அதுக்குள்ளே வந்திருந்தா அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். அது கிடைக்கல எங்களுக்குன்னு வருத்தமாக சொன்னாங்க. ஆனால் அடுத்த முறை நிச்சயமா இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணலாம், நம்ம பண்ண போகிறோம். அதனால் இதையெல்லாம் மனதில் வையுங்கள், மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், நான் இதில் இப்போ சின்ன குழப்பங்கள்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன். நான் தைரியமாக போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமாக போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் இதில் மாற்றுறதோ அப்படி மாற்றுறதோ இந்த ராஜி கொடுக்குறதோ அங்கே கொடுக்குறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்தில் எல்லாமே லெட்டர் வந்துடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.